கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு, த ஸ்பைனல் கார்ட் டாக்ட்ரின் என்று உரைப்பார்கள். முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் உட்கார முடியும், நிற்க முடியும், குனிய முடியும், எழுந்திருக்க முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும். மனிதனுக்கு இருக்கிற அந்த மத்தியில் இருக்கிற அந்த முதுகெலும்பு என்பது இல்லை என்றால், அது சேதமாகிவிட்டால் மனிதன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான். வேணா பெட்ல அப்படியே கிடத்திருக்கலாம், படுக்கையில் என்ன செய்திருக்கலாம், கிடத்தி இருக்கலாமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் உதவ மாட்டான். ஆகவேதான் கிறிஸ்தவம் இன்று வரையிலும் உலகத்தில் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடுதான். கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய பிரசங்கம் எல்லாம் எப்படிப்பட்டது, விருதாவானது என்பதாக சங்கீதக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் உரைப்பார். பார்த்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியம் இப்படி சொல்கிறது: கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆகவே கிறிஸ்து எழுந்திருந்தார் அல்லது உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக வல்லமையான ஒரு செய்தி. பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருப்பாரே ஆனால் இந்த கிறிஸ்தவம் உலகத்தில் காணப்படுகிற மற்ற மார்க்கங்களைப் போல ஒரு நன்னெறி சித்தாந்த மார்க்கமாக ஒருவேளை நின்றிருக்கலாம். ஆனால் வலிமை பெற்றதாக, மக்களை விடுவிக்க கூடியதான ஒரு பெரிய சத்தியமாக அது நிலை பெற்றிருந்திருக்க முடியாது. உலகத்தில் நிறைய மார்க்கங்கள் உண்டு. நம்முடைய தேசத்திலே தான், நம்முடைய ஆசியா கண்டத்திலே தான் அனைத்து மார்க்கங்களும் தோன்றின. சமண மார்க்கம் இந்தியாவிலே தோன்றிட்டு, பௌத்த மார்க்கம் இந்தியாவிலே தோன்றிட்டு, கன்ஃபியூஷியன் அந்த மதமானது சைனாவிலே சீனாவிலே தோன்றிட்டு, டாவோயிசம் ஜப்பானிலே இருந்தது, ஜூடாயிசம் அங்கே பாலஸ்தீனத்திலே உண்டாயிட்டு, கிறிஸ்தவம் பாலஸ்தீனத்திலே உண்டாயிற்று. இப்படி சைவம், வைணவம் இவை எல்லா மார்க்கங்களுமே இந்த ஆசியா கண்டத்தில் தான் உண்டானது. பார்த்து கொள்ளுங்கள். மேலே நாட்டவருக்கு உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு மதமும் சொந்தம் அல்ல. ஆனால் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது போல காட்டிக்கொள்வார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அனைத்தும் நம்முடைய மார்க்கங்கள், நாம் இருக்கிற ஆசியா கண்டத்தின் மார்க்கங்கள் தான். ஆசியா கண்டத்திற்கு வெளியே அல்லது மேலை நாடுகளிலிருந்து உலகத்திற்கு ஒரே ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அது என்ன தெரியுமா? பரிணாம கொள்கை என்று சொல்லப்படுகிற தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்ன? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். மனிதன் எங்கிருந்து வந்தான்? இது ஒன்றுதான் வேறு நாடுகளில் இருந்து உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரே மார்க்கம். என்ன மார்க்கம்? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பது. மீதமுள்ள அனைத்து மார்க்கங்களும், ஆன்மீக கோட்பாடுகள் அனைத்தும் பிறப்பிடமாக அமைந்தது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசியா கண்டம் தான். பார்த்து கொள்ளுங்கள். நாம தான் உண்மையில எப்படிப்பட்டவர்கள்? பேர் பெற்ற மக்கள். அப்படித்தானா? உலகத்திலேயே அறிவு கூர்மை படைத்த மக்கள் யார் தான்? நாம தான். வெளிநாட்டுக்காரர்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லி நிறைய கருவிகளை கண்டுபிடித்திருக்கலாம். அவ்வளவும் மனிதனை முடமாக்கி போட்டு விட்டது. நல்ல ஹெல்த்தியா இருந்தவனை பஸ்ஸை கண்டுபிடிச்சு, காரை கண்டுபிடிச்சு, ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சு, எனக்கு 4-8 நடக்க முடியல, சுகருங்கிறான், ப்ரெஷருங்கிறான், எல்லா வியாதி வந்துட்டு பார்த்துங்க. அன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்லா ஸ்டெடியாக வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இறைவனை நன்றாய் தியானித்தார்கள்.
நல்ல திடகாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவன் ஏசியை கண்டுபிடிச்சு கொடுத்தான். கடைசியில் பார்த்தா இங்கே எல்லாருக்கும் பலவிதமான வியாதிகள் வந்து விட்டது. இன்னும் பல இந்த விதமான கண்டுபிடிப்புகளைத்தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அல்லாமல் இறைவனோடு மனிதனுக்கான தொடர்பு, ஆன்மீகத்திலே மனிதன் வளர்வதற்கு, நன்னெறி கோட்பாடுகளில் வளர்வதற்கு அவர்கள் ஒன்றையும் சொல்லிக் கொடுக்கவில்லை. நாத்திகத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். கம்யூனிசம் வந்தது, அது நாத்திகத்தை போதித்தது. ரூசோ, வால்டர் போன்ற பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் வந்தார்கள். இங்கர்சால் போன்றவர்கள் எல்லாம் நாத்திகத்தை, கடவுள் மறுப்பு கோட்பாட்டை தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான், இன்னும் கடவுளே கிடையாது, அண்ட சராசரம் எல்லாம் தானாகவே வந்துவிட்டது, இப்படித்தான் பிதற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாமல் அனைத்து தெய்வீக மார்க்க அனுசார கோட்பாடுகள் எல்லாம் எங்கே தான் பிறந்தது? நம்முடைய ஆசியா கண்டத்திலே பிறந்தது. ஆகவே நாம் தான் மிகவும் பேர் பெற்ற மக்கள். இந்த கண்டத்தில் அனைத்து மார்க்கங்களும் பிறந்திருந்தாலும் அதிலே காணப்படுகின்ற கிறிஸ்தவம் என்பது மிகுந்த வல்லமையுள்ள ஒரு கோட்பாடாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது. மற்றவைகள் எல்லாம் மனிதனை நன்னெறிப்படுத்துவதற்கு இதை நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது என்றுதான் அவைகள் போதித்துக் கொண்டே இருக்கும். கிறிஸ்தவம் ஒன்றுதான் இதை நீங்கள் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதற்கான போதனையை கொடுத்ததோடு அதை கடைபிடிப்பதற்கான ஆற்றலை ஆவியானவர் மூலம் கொடுக்கின்ற ஒரே மார்க்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் ஒன்றுதான். மற்றதெல்லாம் இதை செய்ய, இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. எப்பா இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பலன் இல்லையே, இதை செய்யணும்னு நினைக்கிறேன், பலன் இல்லையே. அந்த பலனை கொடுப்பது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று உதறினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உரைப்பார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். எதுக்கு தெரியுமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்வாரு, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, நான் எதை செய்ய வேண்டாம் என்று இருக்கிறேனோ அதையே செய்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்ய முடியல, எனக்குள் உண்டாயிருக்கிற பாவமே என்னை அவ்விதமான நிர்பந்தமான மனுஷனாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்தின் 1வது வாக்கியத்தில் சொல்லுவாரு, இப்படிப்பட்டவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கின கிறிஸ்து. ரோமர் நிருபத்திலே பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. இந்த விடுதலையை குறித்து பேசுவது கிறிஸ்து காண்பித்த மார்க்கம் ஒன்றை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அந்த யூத மார்க்கத்திலே மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவராக அப்போஸ்தலனாகிய பவுல் விளங்கினார். ஆனால் அந்த யூத மார்க்கத்தில் அத்தனை பக்தி வைராக்கியமாக இருந்த போதிலும் அவர் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றார் பாருங்க, நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்பதை நான் காண்கிறேன், என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். என் மனதில் ஒரு பிரமாணம் இருக்கு, இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு, ஆனால் அதற்கு விரோதமாய் போராடுகிற இன்னொரு பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் பின்பதாக சொல்லுகிறார், அந்த பிரமாணங்களில் இருந்து கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். அதற்கு பெயர் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. பார்த்து கொள்ளுங்கள், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அவர் அதை குறித்து அவ்விதமாய் சொல்லுவார். பிலிப்பு சபைக்கு எழுதினதான அந்த நிருபத்தில் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தில், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், எதை? அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறிந்து கொள்ளும்படிக்கு.
அடுத்த வசனத்தில் சொல்வாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதுக்கு பார்த்தீங்களா? பெரிய செல்வந்தன் அவரு. தர்சு பட்டணத்திலே பெரிய செல்வந்தன். அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். அந்த நாட்களிலே ரோம குடியுரிமை பெறுவதென்பது அது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி பார்த்துக்குங்க. ஆனால் பவுலுடைய தகப்பனார் அந்த ரோம பிரஜா உரிமையை பெற்றிருந்தார். ஏனென்றால் அவருடைய அந்த பண வலிமை, இன்னும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு, இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்ததுனாலே ரோம பிரஜா உரிமையை அவர் பெற்று வைத்திருந்தார். அதான் ஒரு நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல பவுலை அடிக்கும்படியாக வருகின்ற பொழுது பவுல் சொல்வார் அல்லவா, ரோமனாயிருக்கிற என்னை நீர் விசாரியாமல் அடிப்பது எப்படி? அவன் அப்படியே அதிர்ந்து போவான், பார்த்து கொள்ளுங்கள். நீ ரோமனா? உடனே சொல்லுவாரு, ஆம், நான் ரோமன், ரோம பிரஜா உரிமை பெற்றவன். எப்படிப்பா? நாங்களெல்லாம் மிகுதியான திரவியத்தை கொடுத்து அந்த உரிமையை பெற்றோம், உனக்கு எப்படி அது கிடைச்சது? நீங்களெல்லாம் திரவியத்தை கொடுத்து பெற்று கொண்டீர்கள், நானோ அந்த உரிமைக்கு உரியவனாகவே பிறந்தேன். காரணம், எங்க அப்பாவே ஒரு ரோமன். எங்க அப்பா ரோமனா இருந்ததுனால நான் ஆட்டோமேட்டிக்கா ரோமன் சிட்டிசனா மாறி போயிட்டேன் என்றவர் எடுத்து சொல்லுவார், பார்த்து கொள்ளுங்கள். அப்போ அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள, வசதி படைத்த, பெரிய செல்வந்தனான ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, எனக்கு லாபமாயிருந்த, எனக்கு பெரிய செல்வமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று உதறுகிறேன். எதுக்கு தெரியுமா? கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அடைந்து கொள்ளும்படிக்கு. ஆகவேதான் இந்த உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்பது விசேஷமானதும் மனிதர்களை பாவம், மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலை ஆக்குகின்ற பிரமாணமாக அது விளங்குகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவனிடத்திலே நாம் விடுதலை பெற்ற மக்களாக விளங்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். விடுதலை என்பது ஒரு நாள் 2 நாள் டப்புன்னு வந்துடுறதில்ல. நாம் ஆண்டவரோடு உறவாட நம்மிடத்தில் காணப்படுகிற அசுசிகள், நம்மிடத்தில் காணப்படுகிறதான பலவீனத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதான பாவமான தீமையான காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி கொண்டே வருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு நம்மை அனுதினமும் அவர் வனைந்து கொண்டே இருக்கின்றார். நாளும் பரிசுத்தம் அடைவதற்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்வார். உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்பது அத்தனை விசேஷமானது. ஆகவேதான் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பிய மக்கள் எல்லாம் இந்த கோட்பாட்டின் மீதுதான் கண் வைத்தான், பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபித்து விட்டால், ஒரு சொல்லுவான், பிராங்க் மோரிசன், ஒரு இளம் வழக்குரைஞர், லண்டனை சேர்ந்தவர், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபித்து விட்டால் கிறிஸ்தவம் நெருப்புப்பட்ட ஒரு சருகு போல அது ஒன்றுமில்லாமல் சாம்பல் ஆகிவிடும். நான் சொல்வது புரியும் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்கலன்னு நிரூபிச்சிட்டோம்னா இந்த கிறிஸ்தவமே என்னவாயிடும்? சாம்பலா போயிடும். ஒரு நெருப்புப்பட்ட சருகு போல சாம்பல் ஆகிவிடும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரே நோக்கம்தான். அது என்னவென்றால், இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான். அந்த பிராங்க் மோரிசன் ஒரு வழக்குரைஞர், நல்ல திறமையான இளம் வழக்கறிஞர். ஆகவே சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் எடுத்து அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து பார்த்துவிட்டு he wrote a book, ஒரு புத்தகம் ஒன்று எழுதினான். அந்த புத்தகத்திற்கு தலைப்பு என்ன தெரியுமா? அந்த கல்லை புரட்டியது யார்? Who moved that stone? அதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. அந்த கல்லை புரட்டியது யார்? முகவுரையில் சொல்லுவான், எழுதப்படுவதற்கு மறுக்கப்பட்ட புத்தகம். The book that was refused to be returned. எழுதப்படுவதற்கு மறுக்கப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று நினைக்கவே இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் ஒரு வழக்கறிஞனாக ஆராய்ந்து பார்த்த பின்பு இந்த புத்தகத்தை இப்படி எழுதாம இருக்க முடியல.
என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது நிரூபிக்கப்பட்ட வரலாற்று உண்மை என்றவன் எழுதி வைத்துவிட்டு அந்த புத்தகத்தில் சொல்லிவிட்டு போனார். டாக்டர் கிரீன்லீஃப் என்பவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வரலாறு சட்டம் இந்த பிரிவுடைய தலைமை பேராசிரியராக இருந்தவர். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் கிரீன்லீஃப், சைமன் கிரீன்லீஃப். அவர் இவ்விதமாய் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது எவராலும் மறுக்க முடியாத நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவம். A truth which no one could deny according to all the proofs and evidences. எல்லா விதமான காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எவராலும் மறுக்க முடியாத உண்மைதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்றார். லியூ வாலஸ் உங்களை எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருக்கீங்களா? லியூ வாலஸ் தெரியுமா? லியூ வாலஸ் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? பென்ஹர் என்கிற திரைப்படம் தெரியுமா? கைவித்தவங்க பார்க்கலாம். தெரியுங்கிறவங்க. பென்ஹர் என்கிற திரைப்படம் யாருக்கெல்லாம் தெரியும்? இவ்வளவுதானா? எத்தனை தடவை நான் போட்டு காட்டியிருக்கிறேன் முன்னாலெல்லாம், எத்தனை தடவை நான் போட்டு காட்டியிருக்கிறேன், அப்படித்தானா? பென்ஹர் என்கிற திரைப்படம் 11 ஆஸ்கார் விருதுகளை பெற்ற திரைப்படம். அதுல வர்ற ஒரு குதிரை பந்தயம் இருக்கும். அது போன்ற ஒன்றை இப்பொழுது நினைத்தாலும் எடுக்க முடியவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். 11 ஆஸ்கார் விருது பெற்றதான மிக புகழ்பெற்ற திரைப்படம் பென்ஹர். அதை எழுதினவர், மூலக்கதை லியூ வாலஸ், அமெரிக்காவை சேர்ந்தவர். ஒரு யுத்தத்திலே, அந்த யுத்தம் முடிந்த பின்பு ட்ரெயினில் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு. எதிர்த்த சீட்டில் பிரபலமான நாத்திகன் ராபர்ட் இங்கர்சால் உட்கார்ந்துருக்கிறான். 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ ராபர்ட் இங்கர்சால் சொல்லுவான், இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு எங்கே பார்த்தாலும் பெதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஜெனரல், நீங்கள் தான் சரியான ஆளு. நீங்கள் போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்னு சொல்லி நிரூபித்து ஒரு அருமையான புத்தகத்தை நீங்கள் எழுத வேண்டும். அந்த ஆற்றல் உங்களுக்கு தான் இருக்கிறது என்று ராபர்ட் இங்கர்சால் உரைத்தான். உடனே லியூ வாலஸ் சொன்னார், நிச்சயமாக இங்கர்சால் அவர்களே, நான் சென்று என்னுடைய வாழ்வை நான் இதற்காகவே செலவழிப்பேன் என்று சொல்லி வீட்டுக்கு போனார். ரிட்டையர்ட் லைஃபு. லியூ வாலஸனுடைய மனைவி ஒரு அற்புதமான ரட்சிக்கப்பட்ட பெண். அந்த பெண் தன்னுடைய நாத்திய கணவன் மாற வேண்டும் என்பதற்காக விடாமல் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இவன் ஆராய்ந்து புத்தகத்தை எழுதினான். கடைசியில் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களிலே, அவருடைய ஆடுகளிலே நானும் ஒரு ஆடாக மாறி போய்விட்டேன் என்று சொல்லி புத்தகத்தை முடித்து விடுவான்னு பார்த்து கொள்ளுங்கள். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கும் போது ஒரு மேய்ப்பன் கோலை வைத்து கொண்டு நடந்து கொண்டு போவான். அங்கே ஏராளமான ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்யும், அவனுக்கு பின்னாலே போகிறது போல அந்த படம் முடியும். லியூ வாலஸுடைய கூற்று என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க வேண்டும் என்று தான் புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். கடைசியில் நானே அவருடைய ஆட்டு மந்தையில ஒரு ஆடாக மாறி போனேன் என்று உரைப்பார். பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி நான் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு என்னுடைய செய்தி அதுவல்ல. அவர் அங்கே இல்லை என்கிற அந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவைகள் எல்லாவற்றையும் அதிலே நான் பேசி இருப்பேன். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும் என்றிருக்கிற வசனத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முதலாவதாக ஒரு வரலாற்று முறிவு. என்னது? ஒரு வரலாற்று முறிவு. A break in history. A break in history. ஒரு வரலாற்று முறிவு பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன வரலாறு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதில் முதற் பலனானவர் கிறிஸ்து என்று வார்த்தை சொல்லும். பார்த்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 23வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லும். 1 கொரிந்தியர் 15:23, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்று ஒரு கோட்பாட்டை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். நான் எழுதின இனி சம்பவிப்பதென்ன என்கிற புத்தகத்தில் உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்கிற ஒரு அத்தியாயத்தை கொடுத்திருப்பேன்.
அது வேறெங்கும் நான் படித்ததில்லை, வேறு யாரும் அது சொன்னது போல தெரியவில்லை. அந்த உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்கிறதான ஒரு அத்தியாயத்தை நான் கொடுத்திருப்பேன். அதில் 7 விதமான உயிர்த்தெழுதல் குறித்து சொல்லியிருப்பேன். அதுல முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே கொஞ்சம் பேர் எருசலேமில உயிர்த்தெழுந்தாங்க. அவர்களெல்லாம் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அறிமுகமானவர்கள். அவங்க உயிர்த்தெழுந்து மேலே போறதுக்கு முன்னால போய் எருசலேமுக்குள்ள போய் தங்களை அங்கே இருந்தவர்களிடத்தை காட்டி கொண்டு சென்றார்கள் என்பதாக வேத வாக்கியம் சொல்லும், பார்த்து கொள்ளுங்கள். அது ஒரு குரூப் எழுந்து போவாங்க. மூன்றாவது எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாம் தான். திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் 1,44,000 அந்த யூத சுவிசேஷமார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வரப்போகிற 2 சாட்சிகள், அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், உபத்திரவால பரிசுத்தவான்கள், இறுதியிலே அனைத்து துன்மார்க்கர். இதை குறித்து விவரமாக நான் எழுதியிருப்பேன். ஆக 7 விதமான இந்த உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலிலே முதற் பலனானவர் கிறிஸ்து. அதுவரையிலும் உயிர்த்தெழுதல் என்கிற அந்த கோட்பாட்டை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உயிர்த்தெழுதல் என்கிற அந்த கோட்பாட்டை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை தூரம் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா மனிதரும் மண்ணின் தூள்களிலே கிடந்தார்கள். அதுதான் வரலாறு. ஆதி முதற்கொண்டு காலாகாலமாக மரித்த அத்தனை பேரும் மண்ணுக்குள்ள தான் கிடக்கிறாங்க. இன்றைக்கும் மகாத்மா காந்தி மண்ணுக்குள்ள தான் இருக்கிறார். முகமது நபி அவர்கள் மண்ணுக்குள்ள தான் இருக்கிறார். கௌதம புத்தர் அவர்கள் மண்ணுக்குள்ள தான் இருக்கிறார். ராமபிரான் சரை நதிக்குள்ள இறங்கி போனவர் தான், அப்புறம் வரவே இல்லை. கிருஷ்ணர் அம்பினால் எய்யப்பட்டு மடிந்து போனார், அதுக்கப்புறம் வரவே இல்லை. எல்லா கல்லறைகளிலும் இவர் இங்கே உறங்குகிறார், இவர் இங்கே தங்கி இருக்கிறார், இவர் இங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறார், இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கோம். there is only one sepulcher. ஒரே ஒரு கல்லறை தான் திறந்தபடியே உயிருள்ள ஒரு சப்தம் அங்கே கேட்கப்படுகிறது, அவர் இங்கே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளிலும் இவர் இங்க படுத்திருக்கிறாரு, இவர் இங்க உறங்குறாரு, இங்க இளைப்பாருகிறார், இப்படித்தான் இருக்கும். பட் there is only one tomb where we can hear that living word. ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கின்றோம். he is not here. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்னால் அவர் கலிலேயா போயிட்டாரு, அங்க வந்து சீடர்களை பார்க்க சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லப்படும், பார்த்து கொள்ளுங்கள். வரலாற்று முறிவு. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்று முறிவு. அது எதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதரும், கல்லறைகளில் கிடக்கின்ற அத்தனை பேரும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயப்படுத்தப்படுகிறது. ஆமென். அவர் உயிர்த்தெழுந்துட்டாரே, உயிர்த்தெழுதலை திறந்து விட்டார். ஆகவே அனைத்து மக்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்தே ஆக வேண்டும். அவருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்டு ஆக வேண்டும். இது அப்போஸ்தலர் அந்த அத்தேனே பட்டணத்துல பெரிய பெரிய ஞானிகள் பார்த்தீங்களா, நவமானதை பேசுவது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. காலையில் வந்து உட்காந்துருவான், சாப்பிட்டுட்டு வந்து சாயந்தரம் வரையில ஒவ்வொருவனும் ஒன்று ஒன்று சொல்ல நவமானவைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. அந்த அத்தேனே பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சத்தியத்தை தான் உறுதிபட அவர் எடுத்து பேசுவார், பார்த்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நாம் அவ்விதமான அவருடைய சொற்பொழிவிலே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. 30வது வசனத்திலிருந்து, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை அவர் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. வெரி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் ஒரு நாள் ஒரு மனுஷனை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார். அது எதனாலே நிரூபணம் ஆயிட்டு என்றால், அந்த மனுஷனை அவர் மரித்தோரில் இருந்து என்ன செய்தாரு, உயிரோட எழும்ப செய்ததினாலே
அவருக்கு முன்பாக அனைத்து மக்களும் நியாயம் தீர்க்கப்படும்படியாய் நிற்கும் ஒரு நாள் வருகிறது. 3 விதமான நியாய தீர்ப்புகள் உண்டு. எத்தனை நியாய தீர்ப்புகள்? 3. ஒன்று 2 கொரிந்தியர் 5:10 சொல்லி இருக்கிறது போல விசுவாச மக்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு. விசுவாச மக்களுக்கு நாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தம்மை உட்படுத்தி சொல்லுவார். அவனவன் தந்தன் சரீரத்திலே செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்து சபை மக்களுக்கு எழுதுகிறார். வெளியே இருக்கிறவங்களுக்கு அல்ல, துன்மார்க்கருக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அல்ல, சபைக்கு எழுதுகிறார். நாம் எல்லாரும் அவரையும் உட்படுத்தி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம் என்று அறிந்திருக்கிறோம். We'll all will stand before the Bema judgment seat of Christ. அதை பீமா ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெகுமதிகளை கொடுப்பது, வெகுமதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட். அதுல விசுவாச மக்களாகிய நாமெல்லாம் நிற்போம். இரண்டாவது கொண்டு மகிமையின் சிங்காசனம். அது பேர் என்ன பேரு? மகிமையின் சிங்காசனம். அது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வருகை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதான இடத்திலே அவர் மகிமையின் சிங்காசனத்திலே இருப்பார் என்பதாக நாம் பார்க்க முடியும். பார்த்துக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள யாவரும் காண்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையின் சிங்காசனத்திலே ஆண்டவராகிய தேவன் அமர்ந்து அவர் ஒரு நியாய விசாரிப்பை செய்கின்றார். 31ஆம் வசனம் 25ஆம் அதிகாரத்தில் அன்றிய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். என்ன சிங்காசனம்? முதலாவது சொல்லப்பட்டது கிறிஸ்துவின் சிங்காசனம். கிறிஸ்துவின் சிங்காசனம் என்பதுதான் 2 கொரிந்தியர் 5:10. இங்கே மத்தேயு 25:31 மகிமையின் சிங்காசனம், the throne of glory, மகிமையின் சிங்காசனம். இது எதுனா 1000 வருட ஆளுகைக்குள்ளே யாரெல்லாம் உள்ள போகணும் என்பதை தீர்மானிக்கின்ற சிங்காசனம். ஆண்டவர் பூமியில என்ன செய்ய போறாரு? 1000 வருடம் ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 வருட ஆளுகையில நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருப்போம். யாரெல்லாம்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால நிற்கிற எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். யார் ஆளுகை செய்வது? ஆளுகை செய்யப்படுகின்ற மக்கள் யார்? யாரெல்லாம் 1000 வருட ஆளுகைக்குள்ள வந்து ஆளுகை செய்யப்படுகிற மக்களாக இருப்பாங்க என்பதை தீர்மானிக்கும் சிங்காசனம் தான் இந்த மகிமையின் சிங்காசனம். அப்பொழுது இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்னா நிறுத்தி வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல பிரித்து வெள்ளாடுகளை பூரா அக்னி கடலுக்குள்ள அனுப்புவாரு. செம்மறி ஆடுகளை எல்லாம் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க போங்க என்று சொல்லி 1000 வருட ஆளுகைக்குள்ளே பிரிக்கின்ற சம்பவம் மகிமையின் சிங்காசனம். மற்றொரு சிங்காசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 15வது வாக்கியத்தை பாருங்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். 11ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தில் வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்து எல்லா துன்மார்க்கரையும் அவர் நியாயம் தீர்க்கின்றார். யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்களை எல்லாம் அக்னி கடலிலே தள்ளுகிற நியாய விசாரிப்பு. அது யாரும் தப்ப முடியாது. விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அதுல நீங்கள் செய்த கிறிஸ்துவுக்காக செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது தண்டனைக்குரியதல்ல, அது கன்விக்டிங் ஒரு த்ரோன் அல்ல, அது ரிவார்டிங் த்ரோன். அது உங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிற த்ரோன். இரண்டாவது மகிமை சிங்காசனம்
அது 1000 வருட ஆளுகைக்குள்ள ஆளப்படுகிற மக்களை பிரித்து அனுப்புவது. வெள்ளை சிங்காசனத்திலே இருந்து எல்லா துன்மார்க்கரையும் அவர் நியாயம் விசாரிப்பார். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எல்லாரும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிறுத்தப்படுவார்கள் என்பதை உறுதி செய்கிறது. எது? வரலாற்றின் முறிவான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. வரலாற்றை அதுதான் முறித்தது. பார்த்து கொள்ளுங்கள். அதுவரையிலும் எல்லாம் மண்ணுக்குள்ள கிடந்தவங்களை ஒரு நாள் அனைவரும் எழுந்து நியாய தீர்ப்பிற்கு முன்பாக நிற்பீர்கள் என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அங்கே உறுதியாக்கிற்று. இரண்டாவதாக அது விரக்தியின் முறிவு. என்ன முறிவு? விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய எண்ட் ஃபார் ஆல் ஃப்ரஸ்ட்ரேஷன். விரக்தியின் முறிவு, விரக்தியின் முடிவு. அதுவரை நீங்க பார்த்தீங்கன்னா மரணத்தை பார்த்து மக்கள் பயந்தார்கள். அந்த மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று யாருமே எண்ணவில்லை. யோபு பக்தன் இவ்விதமாய் சொல்லுவார். யோபு 14ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக பேசுவார் பாருங்க. யோபு 14 7ஆம் வாக்கியம் முதல் வாசிக்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. எதை குறித்து? ஒரு மரத்தை குறித்தாயிலும் நம்பிக்கை உண்டு. வெட்டி போட்டாச்சுன்னா அது திரும்ப தழைக்கும், இளங்கிளைகள் துளிர்க்கும். உண்மைதானா? ஒரு நாள் நான் மேலேருந்து கீழே இறங்கி வரேன். கீழே இறங்கி வந்தால் நான் வளர்த்தேன்னு சொல்லக்கூடாது, என் மிஸ்ஸஸ் தான் வளர்த்தாங்க, இருந்தாலும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வளர்த்திருந்த மாமரத்தை பூரா அடியோட வெட்டி போட்டாங்க. மாமரத்தை பூரா என்ன செய்தாங்க? அடியோட வெட்டி போட்டாங்க. பார்த்துங்க. இந்த பக்கத்தில் நிறையா மரம். என் மிஸ்ஸஸ்ஸு இந்த அங்கே உட்காந்துருக்கிற ஆள் இன்னும் இந்த மிஷினை கொண்டு வந்து நான் மேலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக சாப் பண்ணி முடிச்சுட்டாங்க. எனக்குன்னா சொல்ல முடியாத வேதனை. எவ்வளவு அருமையாக இருந்த மரத்தை இப்படி வெட்டிவிட்டாங்களே. விட்டது உண்மைதான். ஆனால் பார்த்தா ஒரு மாதம் 2 மாதத்தில் அதுலேருந்து என்ன வந்து விட்டது? துளிர் வந்து விட்டது. இப்போது மரம் ஆயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு யோபு. என்ன சொல்றார் பாருங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளை விடும். மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்த பின் அவன் எங்கே? 14 வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இதுதான் காலகாலமாக இருந்து வந்த ஒரு நம்பிக்கை. பார்த்து கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். அவ்வளவுதான். கல்லறைக்கு பின்னால என்ன இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? கல்லறையோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதாகத்தான் உலகத்தின் அனைத்து மதங்களும் போதித்துக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவம் ஒன்றுதான் மரித்த பின்பு உயிரோடு எழுந்து நாம் தேவனுக்கு முன்பு நிற்போம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்து தர்மத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மனுஷன் செத்ததுக்கு பின்னால எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவிகள் எடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பிறவில பன்னியா பிறப்பையோ, காக்காயா பிறப்பையோ, பல்லியா பிறப்பையோ, பூனையா பிறப்பையோ, கத்திரிக்காயா வருவையோ, பப்பாளிக்காயா வருவையோ யாருக்கு தெரியும்? 1,44,000 பிறவிகள் பிறக்க வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை என்பது அதனுடைய பொருள். பார்த்து கொள்ளுங்கள். 1,44,000 பிறவிகள் நீங்க என்னைக்கு பிறந்து என்னைக்கு நீங்க கடவுள் தன்மையை அடைய? வேதம் கிறிஸ்து ஒன்றுதான், கிறிஸ்துடைய மார்க்கம் ஒன்றுதான். இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுதே இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்று தேவனோடு ஒன்றிணைந்து விடுகின்ற அந்த கிருபையை இந்த பிறவியிலேயே கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்தவம். மற்ற எல்லா மார்க்கங்களும் நம்பிக்கையற்ற விதத்திலே. ஒரு மரமாவது செத்தபின் துளிர்க்கும், மனுஷன் செத்தபின் அவன் எங்கே? மனுஷன் செத்தது பின்னால வருவானா? வருவான் என்பதைத்தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிரூபித்து விட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
கிறிஸ்து உயிர் தெழாமல் இருந்திருந்தால் ஆதி காலங்கள் முதற்கொண்டு வந்த இந்த செய்தி தான் மக்களுக்குள்ள ஒரு விரக்தியை உண்டு பண்ணிருக்கு. என்னப்பா வாழ்க்கை, பிரசங்கி சொல்லுவாரு, என்ன வாழ்க்கை இது, உனக்கு எது நல்லதுன்னு படுறதோ செய்ய, நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு விடு, வேற என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில என்று சொல்லி அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபி ஒன்றை அவர் சொல்லுவார். பார்த்து கொள்ளுங்க, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை ஒன்றுதான் உறுதியானது, இது ஒண்ணுதான் உன் கண்ணுக்கு முன்னால இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ உனக்கு தெரியாது, அதனால அனுபவி ராஜா, என்ன செய்ய, அனுபவி, என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும். வேதம் ஒன்றுதான், மனிதன் தன்னுடைய நடைகளை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேணும். கடைசியில ஞானி முடிக்கும் போது சொல்லுவான், இவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டு காரியத்தின் கடத்துகையை கவனிப்போமாக, எல்லாரும் தேவனுக்கு முன்னால வந்து ஒரு நாள் என்ன செய்யணும், நிற்க வேண்டும் என்று சொல்லி முடிப்பான். பார்த்துக் கொள்ளுங்கள். சோ விரக்தி என்பதை ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் முறித்து விட்டது. விரக்தி அடைய வேண்டாம். மனுஷன் மீண்டும் பிழைப்பான், மீண்டும் எழும்பி வருவான், மீண்டும் எழும்பி வந்து ஒன்று அக்கினி கடலிலே தள்ளப்படுவான், இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவான். தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டுமேயானால் இயேசு கிறிஸ்துவே அதற்கு வழியாய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவாகிய வழியை நீ தள்ளிவிடுவாய் என்றால் நீ எங்க போயிடுவ, நரகாக்கினைக்குள்ளே செல்ல வேண்டும். These two things only. இந்த இரண்டு தான் உனக்கு முன்பதாக இருக்கிறது. ஒன்றை நீ தெரிந்து கொள், விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவானவர் வாழ்க்கையை நிஜமாக்கி வைத்திருக்கின்றார். ஆமென். அதுவரையிலும் மனித வாழ்க்கை என்பது ஒரு போலி, மாயை, ஒரு பொய்மையானது என்பது போல காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு மனித வாழ்க்கை என்பது போலி அல்ல, மாயை அல்ல, அது நிஜமானது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நிஜமானது. பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம் பயத்தின் முறிவு. என்ன முறிவு? There was an end for death. அந்த மரணமாகிய அந்த பயத்திற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது. ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளான மக்கள். அந்த பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காகவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக பயத்திற்கு முடிவு. அதுவரையிலும் மரணம் என்றால் பயம், மரணம் என்றால் பயம், உச்சகட்ட பயம் மரணத்தை பார்த்துதான். பார்த்துக் கொள்ளுங்கள். 99 வயசு ஆயிருக்கும், இழுத்துக்கிட்டு கிடப்பான், இப்பமோ அப்பமோன்னு தெரியாது, அத்தனை வேதனை இருக்கும். ஆனாலும் எப்படியாவது காப்பாத்திருங்க, எப்படியாவது செஞ்சிருங்க, காப்பாத்திருங்க, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருங்க, டாக்டர் போய் பார்த்துருங்க. 99 வயசு ஆகி போயிடுச்சு, இனி நீ இருந்தா உனக்கும் கஷ்டம், இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், போய் சேரலாம்ல, எப்படியாவது காப்பாத்திருங்க, எப்படியாவது செஞ்சிருங்க, காப்பாத்திருங்க. அந்த ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக, இந்த ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக, எப்படியாவது புடைச்சு போடணும். சாவை கண்டு பயப்படாத மனிதர்கள் யார்? சாவை கண்டு பயப்படாத ஒரு கூட்டம் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தராகிய தேவனை சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிற கூட்டம் தான். பார்த்து கொள்ளுங்கள். பிழைத்தாலும் கிறிஸ்துவுக்காக பிழைப்போம், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக மரிப்போம், கிறிஸ்துவுக்காக மரிப்போம், கிறிஸ்துவிலே உயிர்ப்போம். அல்லேலூயா. அதைத்தான் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் உரைப்பார். நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல நீங்கள் நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் துக்கப்படுவது எனக்கு சம்மதி இல்லை. அவங்க அழ வேண்டியதான், அரட்டிட்டு புரட்டிட்டு அழ வேண்டியதான். நீங்கள் அவ்விதமாய் துயரப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறது இல்லை. காரணம், கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோமே. ரொம்ப அருமையான வாக்கியம். பார்த்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக நான் வாசிக்கின்றோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏன் மனதில்லை? அடுத்து சொல்றார், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட என்ன செய்வார்? கொண்டு வருவார்.
மரணம்னு சொல்லல, சாவுன்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணிருக்கிறோமா? நித்திரை அடைந்தவர்கள், இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர் இளைப்பாறுதல். பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இது சாவு, மற்றவர்களுக்கு இது மரணம். தேவ மக்களுக்கோ மரணம் என்று மற்றவர்கள் சொல்வது நித்திரை, இளைப்பாறுதல் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அதே சத்தியம் ரொம்ப அருமையாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அங்க நித்திரைன்னு சொல்லியிருக்கு. நித்திரை யாருக்கு? பகலெல்லாம் வேலை செஞ்சவங்களுக்கு, ராத்திரியில நித்திரை தூக்கம். அதுபோல இந்த உலகத்திலே பிரயாசங்களை பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு மரணம் என்பது மரணம் அல்ல, அது இளைப்பாறுதல். இந்த நம்பிக்கை கிறிஸ்தவம் தான் உலகத்திற்கு கொடுக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. தேவன் நமக்குள்ளே தான் இந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். இது மரண பயத்தை நம்மிடத்தில் இருந்து முறித்து போடுகிறது. மரணத்தை கண்டு நாம் என்ன செய்யறது இல்லை? பயப்படுகிறது இல்லை. நான் பிழைத்தாலும் கிறிஸ்துவோடு இருப்பேன், மரித்தாலும் கிறிஸ்துவோடு இருப்பேன். டிஎல் மூடி அப்படித்தான் சொல்லுவார். ஒரு நாள் எல்லா நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வரும், டிஎல் மூடி மறுத்து விட்டான், டிஎல் மூடி டெட், டிஎல் மூடி டெட் அப்படின்னு ஒரு செய்தி வரும். ஒருத்தர் நம்பாதங்க, ஒருத்தர் என்ன செய்ய வேண்டாம், நம்ப வேண்டாம். ஏனென்றால் மூடி மரிக்கிறதே இல்லை. எங்கே உலகத்தில் கண்ணை மூடுகின்ற அதே நொடி பொழுது நான் கிறிஸ்துவின் மடியிலே என் கண்களை திறப்பேன், அது எனக்கு முடிசூட்டுகின்ற நாள். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுப்பப்படுவாய். கடைசி வசனத்தில் சொல்வார் தானியேலுக்கு, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, ஒரு சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கலாம், உன்னுடைய சுதந்திரம் உனக்கு உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் பார்த்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், நித்திய சுதந்திரம். அது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத சுதந்திரம். நம்ம ஒவ்வொருவருக்காக தேவன் வைத்திருக்கின்ற சுதந்திரம். அந்த சுதந்திரை பெற்றுக்கொள்வதற்கான வழி திறக்கப்படுவதுதான் மரணமே அல்லாமல், மரணம் என்பது நமக்கு முடிவு அல்ல, மற்றொரு பெரிய வாழ்விற்கு அது வாசல். பார்த்து கொள்ளுங்கள். சோ மரணத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முறித்து போட்டு விட்டது. அடுத்தபடியாக வல்லமையின் முறிவு. வல்லமையின் முறிவு. There was an end for the power of death and Satan. மரணம் அல்லது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனுடைய வல்லமையின் முறிவு. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பிசாசுடைய வல்லமையை முறித்து போட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பிசாசுனுடைய வல்லமையை முறித்து போட்டது. அதை தாங்க பார்க்கிறோம். சொன்னார்ல யோவான் சொல்லும் பொழுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களை போல ஆனார். எதற்காக? ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்களை விடுதலை ஆக்கும் பொருட்டு அவர் அப்படி ஆனார். ஆக பிசாசினுடைய அந்த வல்லமையை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? முறித்து போட்டு விட்டார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவனை அடிமைப்படுத்தி கொண்டான் பிசாசு. யாருடைய கீழ்ப்படியாமை? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் என்ன செய்து கொண்டான்? அடிமைப்படுத்தி கொண்டான். அதே விதமாய் கிறிஸ்துவையும் அடிமைப்படுத்தி கொள்ள அவரிடத்திலும் வந்தான். பார்த்து கொள்ளுங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூணை வச்சு தான் மனிதர்களை பாவத்திற்குள்ள தள்ளுவான் பிசாஸ். ஒன்று கண்களின் இச்சை. இந்த கனி பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? அழகாக இருக்கிறது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எல்லா மரத்து பழத்தை விட எந்த பழம் தான் நல்லா இருக்குது? இந்த கனி தான் நல்லா இருக்குது. இதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிவிட்டாரு. கண்களின் அந்த இச்சை பார்த்து கொள்ளுங்கள். மாம்சத்தின் இச்சை, அதை புசித்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய கண்கள் திறந்து விடும். ஜீவனத்தின் பெருமை, தேவர்களை போல மாறி போய் விடலாம். அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க.
ஆதாமும் ஏவாளும் இப்படித்தான் உருவாக்கப்பட்டார்கள், தேவர்களைப் போலதான் உருவாக்கப்பட்டார்கள். தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறாங்க. பிசாசு என்னமோ இவங்களுக்கு புதுசா ஒண்ணு கொடுக்கறது மாதிரி, நீங்கள் இந்த கனியை புசித்தால் தேவர்களை போல மாறிவிடலாம். நம்ம ஆளுக்கு என்ன இல்லை, நம்ம ஆளுக்கு என்ன இல்லை, என்ன சொல்லியிருக்கணும்? என்ன தேவர்களை போல மாறி போனா, இப்பவுமே அப்படித்தான் இருக்கிறேன், தேவர்களை போலதான் நாங்க இருக்கிறோம். எங்க தேவனுடைய சாயல்ல தான் கடவுள் எங்களை படைச்சிருக்கிறாரு, நாங்க எங்க அப்பா போலதான் இருக்கிறோம். என்ன ஆதாம் பதில் சொல்லி இருக்க வேண்டும்? அவர் ஆமா ஆமா, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, புசிப்பதற்கும் ஏற்றதாய் தெரிகிறது, கண்களையும் தெளிவிக்கு போல இருக்கிறது. அதே விதமாய் ஆண்டவரிடத்தில் வந்தான். அதிலே எதிலே விழுந்தானோ ஆதாம், அதிலே கிறிஸ்துவை வீழ்த்தும்படிக்கு சாத்தான் ஆண்டவரிடத்திலே வருகிறார். சொல்றான், கண்களின் இச்சை ஏறெடுத்து பாரும். என்ன செய்யும்? ஏறெடுத்து பாரும். உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை எல்லாம் காட்டுறான். உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை எல்லாம் காட்டி, இது எல்லாவற்றையும் உமக்கு நான் தந்து விடுகிறேன், ஒரு விசை என்ன கீழே விழுந்து என்ன செஞ்சிடும்? வணங்கி விடும். ஒரே ஒரு விசை என்ன சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளும். இவ்வளவு எனக்கு தான் கொடுத்துருக்கு, நான் தான் அதிகாரி. ஆதாமு கொடுக்கப்பட்டது. ஆதாம் எல்லாத்தையும் யார்கிட்ட வித்து போட்டார்? பிசாசு வித்து போட்டாரு. இப்ப பிசாசு தான் அதிகாரி பார்த்துக்கொள்ளும். ஆகவே தான் சொல்லுகிறான், ஒரு விசை தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும். உலகம் முழுவதையும் உம்ம கையில விட்டுட்டு நான் பேசாம இருக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் என்ன செய்து கொள்? பணிந்து கொள். அங்க கண்களின் நிச்சயை காட்டினான். பாரு, அந்த ராஜ்யத்துல எவ்வளவு அழகா இருக்குது பாரு, இங்க பாரு என்னென்ன அழகெல்லாம் இருக்கு பாத்தியா, இது எல்லாவற்றையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன். மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன பசி பசின்னுட்டு அலையிறீர் நீரு? 40 நாட்கள் உபவாசம், அப்படியே பசிக்குது. நீர் இந்த கற்களை ஒரு நிமிடத்தில் அப்பமாக்கி சாப்பிடலாம்ல, நீ இந்த கற்களை ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யலாம்? அப்பமாக்கி சாப்பிட்டு விடலாமே. அந்த மாம்சத்தின் நிச்சயை தூண்டுகிறான். ஏற்கனவே பசியோட இருக்கிறாரு, அதுல இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கி நீர் சாப்பிடலாம்ல. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அங்க சொல்லுகிறான், நீ கீழே குதிச்சா, அந்த மலையிலிருந்து குதிச்சா எல்லாமே பார்த்து கொண்டு இருப்பார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்க? மேல இருந்து நீர் குதிப்பேரு. வேதத்திலே சொல்லி இருக்கிறது, உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களுமே கரங்களில் என்ன செய்வார்கள்? தாங்கிக் கொள்வார்கள். நீர் குதிச்ச உடனே தேவதூதர்கள் ஓடி வந்து தாங்கிக்கிடுவாங்க. இது உலகத்தின் மக்கள் பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்து வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்கன்னு உம்மை புகழ்ந்து பாடுவாங்களே. உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக. ஆதாமினிடத்தில் என்ன காரியங்களை செய்தானோ அதையே கிறிஸ்துவனிடத்திலே செய்தான். எந்த சமயத்திலும் அவனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதங்கள் இந்த 3 தான். 1 கண்களின் இச்சை, 2 மாம்சத்தின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவராகி தேவன் அனைத்தையும் வெற்றி கொண்டார். ஆதாம் எதில் தோற்றாரோ, ஆதாம் எதில் வீழ்ச்சி அடைந்தாரோ அதில் கிறிஸ்துவானவர் ஜெயித்து விட்டார். கிறிஸ்துவானவர் ஜெயித்து அவர் சிலுவை வரையிலும் சென்று கீழ்ப்படிந்தவர் ஆகி என்று எழுதப்பட்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கீழ்ப்படிந்தவர் ஆகி பிசாசனுடைய வல்லமையை கர்த்தர் சிலுவையிலே என்ன செய்தாராம்? முறித்து போட்டார். உலகத்தின் பார்வையில் சிலுவையிலே மரித்து விட்டார். உன்னை நீ ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக்கொள், நீ பெரிய மேசியான்லாம் சொன்னிய, அவருடைய பார்வையில் அது மரணம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது கிறிஸ்துவின் வெற்றி. பார்த்து கொள்ளுங்கள், அவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் முறிவு, தம்முடைய வல்லமையினாலே சாத்தானுடைய வல்லமையை முறித்து போட்டார். 5வதாக உறவின் எழுச்சி. உறவின் எழுச்சி என்று சொன்னால், எந்த தகப்பனோடு நம்முடைய உறவு முறிந்திருந்ததோ அதை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். சமாதானத்தை உண்டாக்கினார். ஒப்புர வாக்குதலை அவர் ஏற்படுத்தினார். தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவின் எழுச்சி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நடந்தது. பார்த்து கொள்ளுங்கள். 6வதாக நம்பிக்கையின் எழுச்சி. ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார்.
அவர் செத்து மண்ணுக்கு மண்ணா இருந்திருந்தார்னா எல்லாம் முடிந்து போயிட்டு. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே தான் அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்பதை நாம் நம்புகிறோம். என்ன சொன்னாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. தாங்க நம்பிக்கை. அவர் மரித்து அப்படியே இருந்திருந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கோம். அவர் உயிரோடு எழுந்ததினாலே இப்பொழுதும் நம்புகிறோம். மேலே பரமேறி சென்ற பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த மக்களை பார்த்து தூதர்கள் சொன்னாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மத்தியிலிருந்து இந்த கிறிஸ்துவானவர் எவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாய் அவர் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவார். திரும்பி வந்து நம்மை அவர் சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு என்றென்றைக்கும் நாம் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காகவே கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு முன்பதாக ஒரு பெரிய வெற்றியின் சரித்திரமாய் அது நின்று கொண்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஏழாவதும் கடைசியுமாக பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவின் உயிர்ப்பானது காணப்படுகிறது. அவங்க புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் சரியாக அதை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டது. பாவ நிவாரண நாளில் 2 ஆடுகள் கொண்டு வந்து நிறுத்தப்படும். 2 வெள்ளாடு, 2 வெள்ளாட்டை கொண்டு வந்து நிறுத்தணும் பாவ நிவாரண நாளில். அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக அதில் ஒரு ஆட்டை அடிக்கணும். ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை 7 தடவை தெளித்து மக்கள் மீதும் தெளித்து பாவ நிவர்த்தியை உண்டு பண்ண வேணும். இன்னொரு ஆடு அதை போக்காடாக விட்டுவிட வேணும். மனித சஞ்சாரமற்ற இடத்திற்கு அதை கொண்டு போய் விட்டு வந்துவிட வேணாம். இதில் கிறிஸ்துவனுடைய மரணமும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். அந்த அடிக்கப்படுகிற ஆடு சிலுவையில் மரித்த கிறிஸ்துவையும், போக்காடாக மனித சஞ்சாரமற்ற இடத்திற்கு அனுப்பப்படுகின்ற போக்காடு என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் அது சித்தரித்து காண்பித்தது. அவங்க அதை புரிந்து கொள்ளவில்லை. சங்கீதம் 16:10 சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, பரிசுத்தவானின் அழிவை காண ஊட்டீர், அவருடைய ஆன்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று ஏற்கனவே உரைத்தார். அப்படித்தானா? 16:10 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உங்களுடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். அவர் பாதாளத்தில் அவருடைய ஆத்மா என்ன செய்யப்படுறதில்ல, விடப்படுவது இல்லை. உயிர்த்தெழுதல் அங்கேயும் சொல்லப்பட்டது. இப்படி பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது சொல்லப்பட்டது. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற பிரகாரம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் அதை தேடவும் இல்லை. பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் அவர்களைப் போல கண்மூடிகளாக அறியாமையிலே கிடக்கின்றவர்களாக இராதபடிக்கு தேவ ஆவியினாலும் தேவ வசனத்தினாலும் வெளிச்சம் பெற்றவர்களாக எழுச்சி பெற்று நாம் வாழ்வதற்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சத்தியம் என்பது நம்மை வழி நடத்துவதாக